கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளுக்கான இடஒதுக்கீட்டை 75 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என மத்திய அரசுக்கு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் எஸ்சி, எஸ்டி மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 69 விழுக்காடாக உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏன் இந்த நடைமுறையை கொண்டு வரவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சரத்பவார் இதுபோன்ற கோரிக்கையை ஏன் முன்வைக்கிறார் என சிவசேனா வினவியுள்ளது. விழுப்புரம் அருகே ஊராட்சி மன்ற தலைவரை சாதி பெயரை கூறி இழிவுபடுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் 4 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா பழங்குடியின இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இந்நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட 4 பேர் தம்மை சாதி பெயரை கூறி இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டினார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சித்ரா, அவரது கணவர் குணசேகர், வார்டு உறுப்பினர் சுதா, அவரது கணவர் சரவணன் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடலூரில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் யானை மற்றும் மனித மோதலை தடுப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தை வனத்துறையினர் பயன்படுத்தி வருகின்றனர். சோதனை முயற்சியாக ஓவேலி வனச்சரக பகுதியில் 5 இடங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் கேமராக்களை பொருத்தி யானை நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காட்டு யானைகள் நடமாட்டம் தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பும் வகையில் புதிய கேமராக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கேமராக்கள் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தொழில்நுட்பத்தில் செயல்படுவதால் இணைய சேவை இல்லாத இடங்களில் கூட பயன்படுத்த முடியும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 2 பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புகழ்தார் பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு வழியாக பயங்கரவாதிகள் 2 ஊடுருவ முயற்சித்தனர். இதை கண்ட பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தடுக்க முயன்றபோது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து பாதுகாப்பு வீரர்கள் நடத்திய பதில் தாக்குதலில் பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கிடையே கிஷ்ட்வார் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவாரூரில் 4.5 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த இளைஞருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 31 வயதான இளைஞர் குருமூர்த்தி வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 4.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கடந்த 2021 கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி சரண்ராஜ் குற்றம் சாட்டப்பட்ட குருமூர்த்திக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அடர்த்தியான மழை மேகங்கள் இல்லாததால் வெப்பக்காற்றின் தாக்கத்தால் வெயில் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கிறது. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் நேற்று 97 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மழை மேகங்கள் இல்லாததால் வெப்பக்காற்றின் தாக்கத்தால் மக்கள் தொடர்ந்து உணரும் நிலை ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். புதிய உச்சத்தில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7,120 ரூபாய்க்கும், 1 சவரன் 56,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியும் வரலாறு காணாத உயர்வாக 1 கிராம் 103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச பொருளாதாரத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக கருதும் தங்கத்தில் முதலீடு செய்வதே அதன் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. பண்டிகை காலங்கள் தொடங்கியுள்ள நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்திருப்பது அவசிய தேவைக்கு தங்கம் வாங்கும் மக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு தொகையாக ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் 18வது தவணை இன்று வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் தகுதியுடைய 9,40,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 2,000 ரூபாய் வரவு வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 18வது தவணையில் 3,45,000 கோடி ரூபாய்க்கும் மேல் விடுவிக்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் PM கிசான் திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
நாடு முழுவதிலும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவை உறுதி செய்யும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இத்திட்டத்தில் தகுதியுடையவர்கள். தகுதியான நேரத்தில் விவசாயிகளுக்கு இந்த நிதி கிடைக்கும் வகையில் அவரவர் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. PM கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விவசாயிகள் தங்களின் தகுதி மற்றும் இத்திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளார்களா என சரிபார்க்கலாம். ரிலையன்ஸ் ஒரு துறையில் கால் பதிக்கிறது என்றால் போட்டி நிறுவனங்களுக்கு சிறிய கலக்கம் ஏற்படத்தான் செய்யும். சந்தையை பிடிக்க அதிரடியாக களத்தில் இறங்கும் முகேஷ் அம்பானியின் யுக்திதான் அதற்கு காரணம். அந்த வகையில் ரிலையன்ஸ் ஜியோ பைனான்சியல் மற்றும் பிளாக்ராக் ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்து மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்க பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் ஒப்புதல் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளன. முதலீட்டு மேலாண்மை துறையில் சர்வதேச அளவில் பிரபலம் பெற்ற பிளாக்ராக் நிறுவனம் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்திய நிதி சந்தையை விட்டு வெளியேறி இருந்தது. இந்நிலையில் செகண்ட் இன்னிங்ஸாக அதுவும் ரிலையன்ஸ் ஜியோ பைனான்சியல் நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ள நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களையும் தொடங்க உள்ளன. எனவே மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் புது முதலீட்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களிடம் எழுந்துள்ளது. நிசான் மோட்டார் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் ஃபேஸ்லிஃப்ட் செய்யப்பட்ட மேக்னடைட் மாடல் கார்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கார்களின் எக்ஸ் ஷோரூம் அறிமுக விலை 5,99,000 ரூபாய் என நிசான் அறிவித்துள்ளது. தற்போதுள்ள தலைமுறையினரை கவரும் வகையில் காரின் உட்புற தோற்றத்தில் புதிய அம்சங்களில் அழகுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள நிசான், இன்ஜினில் எவ்வித மாற்றமும் செய்யவில்லை என கூறியுள்ளது. முதல் 10,000 வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த விலை பொருந்தும் என்றும் இந்த காரை புக் செய்தவர்களுக்கு நாளை முதல் டெலிவரி வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் சீனாவில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கும் பணியில் இந்தியாவும் களமிறங்கியுள்ளது. சென்னையில் ICF தொழிற்சாலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரயிலும் சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் வடக்கு ரயில்வேயின் ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் கீழ் 35 புராதன ரயில்களை தயாரிக்க இந்தியன் ரயில்வே முடிவெடுத்துள்ளது. இந்த நிலையில் சோதனை ஓட்டம் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜீவா நடிப்பில் உருவாகியுள்ள பிளாக் திரைப்படம் அக்டோபர் 11ஆம் தேதி வெளியாகிறது. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ள இந்த படத்தை KG பாலசுப்ரமணியன் இயக்கியுள்ளார். பிரியா பவானி சங்கர் நாயகியாக நடித்துள்ளார். கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாகியுள்ள இந்த படத்துக்கு சாம் CS இசையமைத்துள்ளார். சமீபத்தில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் வெளியாகும் அதே வேளையில் ஜீவாவின் பிளாக் படமும் வெளியாவதால் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தகவல் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தனக்கு சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது என ரஜினிகாந்த் 40 நாட்களுக்கு முன்பே தெரிவித்துவிட்டதாகவும் அவர் குறித்து பரவிய செய்திகள் எதுவும் உண்மை கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கூலி படத்தின் படப்பிடிப்பு தொடரும் என்றும் கூறியுள்ளார். ரஜினியின் இதயத்திலிருந்து வரும் இரத்த நாளத்தில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. இதனை சரி செய்ய அங்கு ஸ்டென்ட் பொருத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று மருத்துவமனையிலிருந்து அவர் வீடு திரும்பினார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கி அரிவாளால் வெட்ட முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். முகமது பாஷித் என்பவர் முன் அனுமதியின்றி போராட்டம் நடத்தப் போவதாக போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காவல்துறைக்கு எதிராக ரீல்ஸ் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை கைது செய்ய முயன்றுள்ளனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் தேவராஜை தாக்கிய முகமது பாஷித் அரிவாளால் வெட்ட முயன்று தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக முகமது பாஷித் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக சென்னையில் அனைத்து இஸ்லாமியர்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை, திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது பேசிய திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவிற்கும் கசப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அது நடக்காது எனவும் கூறினார்.
சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வரும் மக்களுக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனை காண வரும் மக்களின் பயன்பாட்டுக்காக வழக்கமாக இயங்கும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து 25 சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் தொடங்கிய நாள் முதலே பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஏறுமுகத்தில் உள்ளது. ஒரு வாரத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $10 வரை உயர்ந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது. சர்வதேச நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் ஈரான் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்த சூழலில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி வரை சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் அன்றைய தினத்தின் குறைந்த அளவாக $70.7 வர்த்தகமாகியது. செப்டம்பர் 30ஆம் தேதி $72.79 உயர்ந்த நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி $75.45 உயர்ந்தது. அடுத்தடுத்து வந்த நாட்களில் ஏற்றம் கண்ட பிரெண்ட் கச்சா எண்ணெய் அக்டோபர் 4ஆம் தேதி $79.29 உயர்ந்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நடக்கும் போரை கவனித்து வருவதாக தெரிவித்துள்ள மத்திய நிதி அமைச்சகம், கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்கள் பற்றி கவலை கொள்ள தேவையில்லை என்றும் இதனை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகள் 5 நாட்கள் சரிவின் காரணமாக முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 16 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சரிந்துள்ளது. 5 நாட்களில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 4147 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டுள்ளது. இதன் காரணமாக முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 16,26,000 கோடி ரூபாய் சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஈரான் இஸ்ரேல் போரினால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வர்த்தகத்தில் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருப்பது போன்றவையே பங்குச்சந்தைகள் சரிய காரணமாக அமைந்துள்ளது. 3 நாட்களில் இந்திய சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் 30,614 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளனர். பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் சேர விரும்புவோர் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பத்தை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தபடி நடப்பு நிதியாண்டில் 1,25,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் வகையில் பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் சிறந்த 500 நிறுவனங்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கு 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் பட்டதாரிகளை நாட்டின் முன்னணி 500 நிறுவனங்களோடு இணைத்து திறன் மேம்பாடு பெற உதவுவதோடு கல்வி கற்றல் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கவும் இத்திட்டம் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் pminternship.mca.gov.in என்ற பிரத்யேக இணையதளத்தில் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைவ உணவுகள்தான் விலை குறைவாக இருக்கும். இதுதான் பொதுவான கருத்து. ஆனால் சமீப காலமாகவே அசைவ உணவுகளை விட சைவ உணவுகள் விலை சற்று அதிகமாகவே இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் வீட்டில் சமைக்கப்பட்ட சைவ உணவுக்கு செலவிட்ட தொகை 11% அதிகரித்துள்ளதாம் சர்வதேச பொருளாதார ஆய்வு நிறுவனமான கிறிசில் அறிக்கை வெளியிட்டுள்ளது. செப்டம்பரில் வெங்காயம் விலை 53%, தக்காளியின் விலை 50%, உருளைக்கிழங்கின் விலை 18% அதிகரித்துள்ளது. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் வரத்து குறைந்ததால் அவைகளின் விலை அதிகரித்ததாகவும், ஆந்திராவில் கனமழை காரணமாக செடிகள் அழுகியதால் தக்காளி விலை உயர்ந்ததாகவும் கிறிசில் கூறியுள்ளது. வெஜிடபிள் தாலியில் காய்கறிகளின் பங்கு 37% இருக்கும் நிலையில் முழு சைவ சாப்பாடு சமைக்க ஆன செலவு 11% அதிகரித்துள்ளதாக கிறிசில் தெரிவித்துள்ளது. அப்படியென்றால் அசைவ உணவு சமைக்க எவ்வளவு தொகை செலவிடப்பட்டதாம் என்றால் 2% குறைந்திருக்கிறது என்று கூறுகிறது கிறிசிலின் ஆய்வுகள். இதற்கு கோழிக்கறியின் விலை குறைந்ததே காரணம் என தெரிவித்துள்ளது. ஜூலையில் உணவு பணவீக்கம் 6.8% குறைந்திருந்த நிலையில் ஆகஸ்டில் 10.7% உயர்ந்ததாக
தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்திருந்தது கவனம் பெறுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேங்காய் விளைச்சல் குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. பண்டிகை காலம் என்பதால் வெளிமாநிலங்களுக்கு தேங்காய்களை அனுப்புவது அதிகரித்துள்ளது. ஆனால் விளைச்சல் குறைந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் ஒரு டன் தேங்காய் 30,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சில்லறை விலையில் ஒரு தேங்காய் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சராசரியாக ஒரு தேங்காய் 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு தீபாவளி பண்டிகை வரை நீடிக்கும் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். சிதம்பரம் அருகே 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெரியப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் நிலத்தை அளந்து கொடுப்பதற்காக விண்ணப்பம் செய்துள்ளார். அதற்கு 5,000 ரூபாய் தருமாறு நில அளவையர் நிர்மலா கேட்டுள்ளார். இதுகுறித்து வெங்கடேசன் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் நிர்மலா கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடல் அரிப்பால் கோவில் முன்புறம் உள்ள மண்டபம் இடிந்து விழுந்தது. நெம்மேலி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என அங்குள்ள மீனவர்கள் மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் கடல் அரிப்பால் கடற்கரையில் உள்ள பழமையான கோவிலின் முன்புறம் உள்ள மண்டபம் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த மீன்வளத்துறை உதவி இயக்குநர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு கடல் அரிப்பை தடுக்க 2 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். புரட்டாசி மாத சனிக்கிழமையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நவ திருப்பதி கோவில்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். இதேபோல தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திருவேங்கடமுடையான் அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வடமாநிலங்களில் தசரா பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கோவையில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக அதிக அளவில் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் லட்சக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தசரா பண்டிகையை ஒட்டி கோவை ரயில் நிலையத்திலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு புறப்பட்டதால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்வே காவல்துறையினர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து உள்ளே அனுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடல் அரிப்பால் கோவில் முன்புறம் உள்ள மண்டபம் இடிந்து விழுந்தது. நெம்மேலி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என அங்குள்ள மீனவர்கள் மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் கடல் அரிப்பால் கடற்கரையில் உள்ள பழமையான கோவிலின் முன்புறம் உள்ள மண்டபம் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த மீன்வளத்துறை உதவி இயக்குநர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு கடல் அரிப்பை தடுக்க 2 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். சென்னை பூவிருந்தவல்லை அருகே மனித கழிவுகள், மருத்துவ கழிவுகள் என சுமார் 1000 டன் குப்பைகள் ஏரியில் கொட்டப்படுவதால் நீர் மாசடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்ணன்பாளையம், பானவேடு தோட்டம் ஆகிய கிராமங்களை இணைக்கும் வகையில் சிற்றேரி உள்ளது. இது 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இந்த ஏரி சமீப காலமாக முறையாக பராமரிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சேகரிக்கப்படும் மனித கழிவுகள் இந்த ஏரியில் நேரடியாக இறக்கிவிடப்படுகிறது. உள்ளூர் அரசியல் பிரமுகர்களின் ஆதரவுடன் இத்தகைய செயல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. தரைப்பாலத்தை உரசியபடி தண்ணீர் செல்வதால் அதனை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து அங்கேயே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அணையின் நீர்மட்டம் 56 அடியாக உள்ளது. இந்த நிலையில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் ஒருபோக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது.
அணையில் உள்ள சிறிய மதகுகள் நீர்மின் நிலையம் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி முதலை பண்ணையில் சுற்றுலா பயணி ஒருவர் தவறவிட்ட தங்க சங்கிலியை மீட்டுக் கொடுத்த சிறுவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடுமலை அருகே உள்ள அமராவதி முதலை பண்ணைக்கு சுற்றுலா வந்த திருச்செந்தூரைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் தனது 3 பவுன் தங்க சங்கிலியை தவறவிட்டுள்ளார். அதே நேரம் முதலை பண்ணையில் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த அமராவதி நகரைச் சேர்ந்த சிறுவர்களான சரவணன்கிரி மற்றும் பிரதீஷ் ஆகிய இருவரும் அந்த சங்கிலியை கீழே கிடப்பதை பார்த்துள்ளனர். யாரோ ஒருவர் அவரது தங்கச் சங்கிலியை தவறவிட்டுள்ளார் என்பதை உணர்ந்த நேர்மைமிக்க அந்த சிறுவர்கள் அதனை முதலை பண்ணையை பராமரித்து வரும் வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து தங்கச் சங்கிலியை தொலைத்தவர்கள் அதனை தேடி வந்து வனத்துறையினரிடம் பெற்றுச் சென்றுள்ளனர். ராமநாதபுரம் அருகே மூதாட்டியை தாக்கி நகைகளை பறித்த வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்போகி கிராமத்தைச் சேர்ந்த இருளாயி வழக்கம் போல் பால் விற்பனை செய்ய அப்பகுதியில் உள்ள குடியிருப்பிற்கு சென்றுள்ளார். அப்போது காட்டுப்பகுதியில் மறைந்திருந்த 2 பேர் நகைகளை பறித்திருக்கிறார்கள். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த கிராம மக்கள் தப்பிச் சென்ற இளைஞர்களை மடக்கி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து காது அருந்து காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோயிலில் நடைபெற்று வரும் தசரா திருவிழாவை ஒட்டி திருவீதி உலா உற்சாகமாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழா 12 நாட்கள் நடைபெற உள்ளது. விழாவின் 2வது நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விஸ்வேஸ்வரர் திருக்கோலத்தில் கற்பக விருட்ச வாகனத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளினார். வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் யானைகள் தாக்கியதில் அரசு பேருந்து நடத்துனர் காயமடைந்தார். அதிகாலையில் பேருந்து இயக்க வந்த ஓட்டுநர் நடத்துனரை 2 காட்டு யானைகள் துரத்தியுள்ளன. தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்ததில் நடத்துனர் காயமடைந்தார். பேருந்திற்குள் சென்று கதவுகளை மூடிக்கொண்டதால் உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவில் நகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. சின்னசேலம், தியாகதுர்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் கால்நடை வாரச்சந்தையில் 50 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வியாபாரிகள் அதிருப்தி அடைந்தனர். வழக்கமாக 2 கோடி ரூபாய் அளவிற்கு சந்தையில் கால்நடை வர்த்தகம் நடைபெறும். புரட்டாசி மாதம் என்பதால் 2வது வாரமாக ஆடுகள் விற்பனை சரிந்தது. கடந்த வாரம் 20,000 ரூபாய்க்கு விற்பனையான வெள்ளாட்டு கிடாய் 15,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 18,000 ரூபாய்க்கு விற்பனையான செம்மறியாட்டு கிடாய்கள் 13,000க்கும் விற்பனையாயின. தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட நபரை காவலில் எடுத்து விசாரித்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறையினர் குற்றவாளி அளித்த தகவலால் 47 சவரன் நகைகளை மீட்டதாக தெரிவித்தனர். கோவை சிறையில் இருந்த மூர்த்தியை ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் காவலில் எடுத்தனர். அவரிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் 7 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரித்து அதன் அடிப்படையில் 47 சவரன் நகைகள் மீட்கப்பட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மூர்த்தியை மீண்டும் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.